கொடுத்து தன்னை காப்பாற்ற வந்த அந்த நல்லவர் யார்? நம்முடைய தலைவர் எழுச்சி தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் சொல்லும் பொழுது, படிப்பும் மருத்துவமும் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்ததா இருந்தது. அப்பனா சொல்லப்போனா பிராமண சமுதாயத்தை சேர்ந்ததா இருந்தது. நம்முடைய சமுதாயத்திற்கு படிப்பும் கல்வியும் என்பது எட்டாத ஒரு கனியா இருந்தது. இந்த நேரத்தில் அவர் பேசும்போது சொல்லுகிறார், கிறிஸ்துவ மிஷனரிகள் நம்முடைய தேசத்திற்கு வராவிட்டால் நம்முடைய சமூகம் படிப்பையும் மருத்துவத்தையும் கண்டிப்பாய் பெற்றிருக்காது என்று சொல்லுகிறார். அருமையானவர்களே, தன் உயிர் கொடுத்து இந்த தேசத்துல நமக்காக நம்முடைய எதிர்கால வாழ்க்கைக்காக படிப்பை கொடுத்து மருத்துவத்தை கொடுக்க இந்த நம்முடைய தேசத்திற்கு வந்தவர்கள் கிறிஸ்துவ மிஷனரிகள். ஏன் இவர்களுக்கு இந்த ஒரு பாரம் நம்முடைய தேசத்தை குறித்து, விசேஷமாய் நம்முடைய மக்களை குறித்து? நீங்கள் திருநெல்வேலி பகுதியில் போகும் பொழுது பெண்கள் மேல ஜாக்கெட்டே போடக்கூடாது அந்த நாட்கள்ல. ஏன்னா பாப்பன சமூகம் அவர்களை அடிமைப்படுத்தி வைத்திருந்தார்கள். அப்பொழுது அந்த நாளிலே ஜியு போப் என்கிற மிஷனருடைய மனைவி நம்முடைய சமூகத்தினருக்கு பெண்களுக்கு ரவுக்கை அதாவது ஜாக்கெட் தைச்சு கொடுத்ததுனால அவர்களுக்கு தண்டனை எல்லாம் கூட கொடுத்தாங்களாம். ஏன் இவர்கள் இதை செய்கிறார்கள் என்று சொன்னால், தாங்கள் ஏற்றுக்கொண்ட இயேசுவின் அன்பு எல்லாரையும் நேசிக்கும்படி செய்ததுனால. இந்த இயேசு ஒரு குறிப்பிட்ட மதத்திற்கு இனத்திற்கு தெய்வம் அல்ல. இயேசு என்பவர் அனைவருக்குமான தெய்வம். விசேஷமாக பாவப்பட்ட நம்மை போல நாட்டிலே கஷ்டப்படுகிற சமுதாயத்தில் ஒதுக்கப்படுகிற நம்மை நேசிக்கிற ஒரு தெய்வம் இயேசு. எல்லாரும் பணக்காரர்களை நேசிப்பாங்க, ஆனா இயேசு ஏழைப்பட்ட மக்களை, ஒதுக்கப்பட்ட புறக்கணிக்கப்பட்ட நம்முடைய சமூகத்தை சேர்ந்த நம்முடைய மக்களை நேசிக்கிறவர். எனவே தான் இயேசுவின் அன்பு இன்றைக்கு கல்வியும் மருத்துவத்தை நமக்கு கொடுத்தது. அருமையானவர்களே, இயேசு மனிதனால் உருவாக்கப்பட்ட ஒரு தெய்வம் அல்ல, மனிதனை உருவாக்கின ஒரு தெய்வம். மரிக்க வேண்டிய நம்மை வாழ வைத்த தெய்வம். இப்ப இந்த நாடகத்தில் நீங்க பாத்தீங்க, ஒரு தம்பி பண்ண கொலைக்காக அண்ணன் மரித்ததை நீங்க பாத்தீங்க. அதே போலதான் இயேசு சாமி நாம் எல்லாரும் செய்த பாவத்திற்காக இந்த உலகத்துல மனித அவதாரம் எடுத்து வந்தவர். தெய்வம் இயேசு நமக்காக மனித அவதாரம் எடுத்து இந்த உலகத்துல வந்து நம்முடைய பாவங்களுக்காக மரித்து மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தார். இன்றைக்கும் இயேசு சொல்லுகிறார், என்னிடத்துல வருகிற யாராயிருந்தாலும் சரி அவர்களை நான் புறக்கணிக்க மாட்டேன், அவர்களை வாழ வைப்பேன், அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி. எனவே நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை ஆட்டி படைக்கிற இந்த பொல்லாத குடி, பீடி, கஞ்சா, புகையிலை, இப்படிப்பட்ட பாவ காரியங்களிலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒரே வழி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. மருத்துவ போகும்போது அவங்க சொல்லுவாங்க, கொஞ்சம் கொஞ்சமா விடுங்க, கொஞ்சம் கொஞ்சமா விடுங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா இயேசு கிட்ட வரும்போது அதை உடனே நிறுத்த உதவி செய்கிறார். அருமையானவர்களே, இன்றைக்கு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட தீய பழக்க வழக்கங்களிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? உங்களுடைய கணவர் குடிக்க கூடாது, உங்க பிள்ளைங்க குடிக்க கூடாது, நன்றாய் படிக்கணும், வேலைக்கு போகணும், நல்ல நிலைமைக்கு வரணும் நீங்க நினைச்சீங்கன்னா இன்றைக்கு உங்களுக்கு வழி சொல்றோம். உங்களுக்கு உண்மையாக பேசி நடித்து கொண்டிருக்கலாம் ரொம்ப நல்லவங்க இல்ல. ஒரு காலத்துல குடிகாரர்களும் பொல்லாதவர்களும் மனைவி பிள்ளைகளை அடித்து தெருவில் குடித்து விழுந்து கிடந்தவர்கள். ஆனால் எங்க வாழ்க்கையை மாற்றினவர் இயேசு. இந்த இயேசுவை நாங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர் எங்களை மாற்றினார், மனிதனாய் வைத்திருக்கிறார். இன்றைக்கு எங்களை பார்க்கிறவங்க எல்லாம் வணக்கம் பண்றாங்க, பெரிய பெரிய அதிகாரிகள் எல்லாம் எங்களுக்கு வணக்கம் பண்றாங்க. காரணம், இயேசு எங்களை மாற்றினார். ஒரு காலத்துல ஒதுக்கப்பட்டிருந்த நம்முடைய சமூகத்தை இயேசு நேசித்தபடினால் அவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரையும் அவர் ஆசீர்வதித்து குடியிலிருந்து, பாவத்திலிருந்து, பொல்லாத தீய பழக்க வழக்கங்களிலிருந்து விடுதலை கொடுத்து ஆசீர்வதித்ததனால் இன்றைக்கு நாம் நன்றாயிருக்கிறோம். நீங்கள் நன்றாயிருக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? இந்த இயேசுவை அறிந்து கொள்ளுங்கள், அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள். அவர் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார், உங்களை ஆசீர்வதிப்பார். கடைசி இன்னொரு நாடகத்தை நீங்க பார்க்கலாம்.